Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கு சமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். செகண்ட் ஃபார்முலா a - b the whole square equal to a square minus 2ab plus b square. சேமாக தான் வரும். பட் இங்கே ப்ளஸ் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே ப்ளஸ் வரும். இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னா 2ab கிட்ட மட்டும் மைனஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், a + b × a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம மெமரி பண்ணிக்கலாம். இப்போது சம்க்கு போயிடலாமா? ஸோ சொல்யூஷன் எழுதிக்கிறேன். கிவனில் நமக்கு என்ன ஃபார்முலா என்ன சம் கொடுத்துருக்காங்க, 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். இந்த சம் எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது நமக்கு பாருங்களேன், a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா, a + b த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இருக்கா. ஸோ சேமாக இருக்கனால இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். a என்னன்றதை எடுத்து எழுதிக்கலாம், b என்னன்றதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ளஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே a தான். சரிங்களா? ஸோ இப்போ ஏக்கு நேரம் என்ன எழுதணும் அப்படின்னா 3mன்னு எழுதணும். பிக்கு என்ன எழுதணும், ப்ளஸ்க்கு அடுத்து இருக்க எல்லாமே பியோடது. ஓகேங்களா? இப்போ பிக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா 5. ஸோ பிக்கு 5 அப்ளை பண்ணிக்கிறான். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா? ஏக்கு பதில் என்ன எழுதணும், 3m த ஹோல் ஸ்கொயர். எம்முக்கு மட்டும் ஸ்கொயர் போடக்கூடாது, ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டால் தான் அந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் வரும். ஓகேங்களா? வெறுமனே 3m ஸ்கொயர்னு எழுதிடக்கூடாதுமா. இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா எம்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் வரும்னு அர்த்தம். ஸோ 3m த ஹோல் ஸ்கொயர்னு எழுதினா தான் இது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர், 3க்கும் m ரெண்டுத்துக்குமே இது ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களாம்மா? கவனமாக எழுதணும், சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2க்கு நேராக 2 எழுதிக்கோங்க. அடுத்து ஏக்கு பதில் என்ன எழுதணும், 3m. பிக்கு 5 எழுதிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது இங்கே ஃபார்முலாவில், ப்ளஸ் அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், b ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 5. ஸோ 5 ஸ்கொயர். ஓகேவாம்மா? இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3m த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 3 3s are 9m ஸ்கொயர் ப்ளஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தமா. ஸோ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிடலாம். 5 2s are 10, 10 3s are 30m ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ எந்த ஃபார்முலான்னு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும், ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5p - 1 த ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கிறேன். கிவன் 5p - 1 த ஹோல் ஸ்கொயர் எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, a - b அது மாதிரி இருக்கா. ஸோ a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ a என்ன கொடுத்துருக்காங்க, b என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு நேராக என்ன இருக்குது, அதாவது மைனஸ்க்கு இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது. அதனால் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஏக்கு தான். ஸோ மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஏக்கு எழுதிக்கணும். அப்போ 5p. பிக்கு என்ன எழுதணும், மைனஸ்க்கு அடுத்து வரது எல்லாமே பிக்குரியது. ஸோ மைனஸையும் சேர்த்து -1ன்னு எழுதிடக்கூடாது, வெறும் 1 + 1 மட்டும் தான் எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். a - b the whole square equal to a square minus 2ab plus b square. ஓகேவாம்மா? இப்போ ஏக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 5p. 5p ஸ்கொயர் போட்டுறக்கூடாது, அப்படின்னா அந்த ஸ்கொயர் வந்து 5க்கு வந்துடாமல் போயிடும். ஸோ 5p த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்கொயர் வந்து 5க்கும் பொருந்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மைனஸ். ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. இன்ட்டு ஏக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 5p. இன்ட்டு பிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃபார்முலாவில், ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க, b ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர். சரிங்களாம்மா? இப்போ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 5p ஸ்கொயர் என்ன வரும், 5 5s are 25. 5 ஸ்கொயர் 25, பிக்கும் ஸ்கொயர் போடணும். ஸோ 25p ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 2s are 10, 10 × 1 10, 10p இருக்குங்க. ஸோ 10p - 10p ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? எந்த ஃபார்முலான்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஆன்சர் ரொம்ப கரெக்டாக வந்துடும், ஈஸியாகவும் இருக்கும்.